எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவே ஒரு தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த வருஷத்தில் என் குடும்பத்தை குறித்து, நான் கையிட்டு செய்கிற வேலையை குறித்து, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தை குறித்து நீர் தான் அறிந்து வைத்திருக்கிறேன், நீர் தான் தெரிந்து வைத்திருக்கிறேன். தகப்பனே, நன்மையும் கிருபையும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வருஷத்தில் எனக்கு நன்மையும் கிருபையும் அற்புதமும் அதிசயமும் செல்வமும் செழிப்பும் அன்பும் இரக்கமும் சமாதானமும் என்னை தொடர வேண்டுமப்பா. அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஆமேன், அல்லேலூயா. ஆனால் இந்த வருஷத்தை நம்ம நடத்துகிற பொறுப்பு கர்த்தர் தான் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் பொறுப்பை நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைக்கணும். பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கணும்? நான் கஷ்டப்பட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் மிச்சம் எடுக்க முடியாது. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை தொழில் சம்பாதிக்க போகிறேன்ட்டு போவாங்க. அதில் ஒன்றும் மிச்சமே இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தருணத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட்டுவிட்டு நீங்கள் வேலை முக்கியம் அப்படின்னு போனீங்கன்னா அந்த இதில் ஆசீர்வாதம் இருக்காது. ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவுபடாது. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ எல்லா நன்மைகளும் நம்மளை வந்து சேரணும்னா நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும். பார்த்துக்கொள்ளணும். அவரை தேடுறவர்களுக்கு பாக்கியம் நன்மை என்ன செய்யும்? கிருபையும் தொடரும். அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வருடம் வெற்றியின் வருடம், இந்த வருடம் சுகத்தின் வருடம், இந்த வருடம் அற்புதத்தின் வருடம், இந்த வருடம் திருப்பிக் கொள்ளுகிற வருடம், இந்த வருடம் ஜெயத்தின் வருடம், இந்த வருடம் எனக்கு ப்ரமோஷன் வருடம். நான் வளர போகிறேன், நான் எழும்ப போகிறேன், நான் பிரகாசிக்க போகிறேன், நான் ஜெயத்தை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அதாவது என்னுடைய பிள்ளைகள் இது ஏனோதானோ என்று இருக்கிறார்கள், நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன், அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமில்லாமல் இருக்கிறார்கள் என்கிற ஒரு வார்த்தை வந்தது. என்ன என்று கேட்டால், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. அப்போனா ஒரு யுத்தத்துக்கு போகிற குதிரை எப்படி ஆயத்தமாக இருக்கிறது, அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்கணும். தேவனிடத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் உயர்வையும் மேன்மையும் செல்வத்தையும் செழிப்பையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள நம்முடைய கரத்தை நீட்டணும். வானத்துக்கு நேராக கரத்தை நீட்டி நீங்கள் ஜெபத்தில் ஏறெடுக்கணும். ஒரு வெற்றி வேணும்னா கண்டிப்பாக நம்மள 2 கையை தூக்கி ஆகணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி 2 கையை வானத்துக்கு உயர்த்தி ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன செய்றீங்க? ஆயத்தமாக கேட்குறீங்க, எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நான் ஒரு 100 அந்த பிள்ளை கொடுக்குறேன், இந்த பிள்ளை கையை நீட்டினா தான் நான் கொடுக்க முடியும். கையை நீட்டலைன்னா கொடுக்க முடியாது. அது இப்படி வச்சுக்கிட்டா கொடுக்க முடியாது. புடி அப்போனா அது நீட்டணும். அப்போ அதே போல தேவன் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. நம்ம என்ன சரி நீட்டணும் கையை. வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மோசே வானத்துக்கு நேரம் 2 கையை உயர தூக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன வந்தது? ஜெயம் வந்து. கையை கீழே போட்டாரு, தோத்து போயிட்டாரு. அப்போ இதே போல உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, ஒரு சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? கையை தூக்குங்க மேலே. ஒரு பணத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? கையை தூக்குங்க மேலே. நல்ல 2 கையை தூக்கி மேலே தனியாக ரூமில் உட்காந்து நல்ல ஆண்டவரை மேம்படுத்தி, தகப்பனே ஆண்டவரே என் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, என் வழக்கரத்து உமக்கு நேராக நீட்டுற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் அதை பார்க்குறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அதை பார்க்க வளர்ச்சி இருக்கணும். இங்கே இருங்க, ஒரு தோட்டக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, தோட்டக்காரர் எஜமான் சொல்கிறாரு வேலைக்காரனை பார்த்து, அப்பா இந்த அத்தி மரத்தை வச்சு எவ்வளோ நாள் வச்சுப்பா அப்படின்னு கேட்குறாரு. 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமாக இருக்குது, இதுக்கு ஒரு கனியும் காணாமே, வெட்டி போட்டுருக்கு அப்படிங்கிறாரு. உடனே வேலைக்காரன் சொல்கிறான், தோட்டத்து வேலைக்காரன் சொல்கிறான், எசமா
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இதை கொத்தி இதுக்கு நான் எரு போட்டு உரத்தை போடுறேன், அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சரிண்டு எஜமா விட்டுறாரு. அவன் அந்த மரத்துக்கு கொத்தி எரு போட்டுட்டு பார்க்குறான். பார்த்துக்கொள்ளுங்க, அது கனி கொடுக்குற என்ன செய்யுது, மரமாக என்ன செஞ்சிருது, மாறிடுது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருத்தர் சொன்னார் எனக்கு, நார்வில் பக்கத்தில் ஒருத்தர் வந்து அவர் வீட்டு முன்னாடி ஒரு தென்னை மரம் இருந்துச்சான். அந்த தென்னை மரத்தை வந்து இவர் கண்டுக்கிறதே கிடையாது வீட்டுக்காரங்க, எனக்கு நான் கம்முன்னு இருந்துச்சான். அப்போ ஒரு ரோட்டில் போகிற ஒரு தோட்டக்காரர் வந்து அந்த வீட்டு முன்னாடி நின்று பார்த்தாரான். அம்மா அப்படின்னு கூட, என்னம்மா, அம்மா உங்கள் வீட்டு முன்னால் ஒரு தென்னங்கண்டு இருக்குமா, அது நேரம் கனி கொடுக்குற ஒரு மரமாக, இந்த வருஷம் வளர்ந்து 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சுமா, இதை வந்து நீங்கள் பராமரிக்காமல் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்க, அது கனி கொடுக்காமல் இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே, எங்களுக்கு எங்கேயா நேரம் இருக்குது, எங்களுக்கு வேலை வெட்டி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அம்மா அதை நான் சரி பண்ணி தரேம்மா, அப்போ வந்து சரி பண்ணுங்க அப்படின்னோடனே அந்த ஆள் அந்த தென்னை மரத்தை அந்த கிளைகள் அந்த தேவையில்லாத காரியங்களை வெட்டி கிட்டி தூரம் போட்டுட்டு அந்த மரத்தை சுற்றி வளைஞ்ச புல்லுகள் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு செதுக்கி விட்டு நல்லா தண்ணி பாய்ச்சி அதுக்கு ஒரு உரத்தை போட்டுட்டு, ஏன்னா இதை டெய்லி நீங்கள் என்ன செய்யுமா, பராமரிங்கம்மா, டெய்லி பாருங்கம்மா, கனி கொடுக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். நான் பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், எண்ணி 45 நாளில் பார்த்துக்கொள்ளுங்க, அதில் காய் காய்க்க முடியும், கொத்து கொத்தாக காய் காய்க்க முடியும். இந்த தென்னை மரம் என்ன செஞ்சான், அது நின்றுச்சான். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒரு கனி கொடுக்குற மரமாக தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்மளை நாம் கொத்தணும். எப்படி கொத்தணும், நம்ம ஆத்துமாவை என்ன இருக்குது, அவிவிசுவாசம் இருக்கா, உலகப்பிரமண காரியம் இருக்கா, கொத்தி அதை எரு போட்டு அதை சரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அது மாத்திரமில்ல, இப்போ ஒரு சில செடிகள் இருக்கிறது, ஒரு சில பழங்கள் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க, அந்த செடியெல்லாம் மேலே படர்ந்து போனால் தான் அது என்ன செய்யும், கனி கொடுக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி தான் ஒரு செடி வளர்ந்து கீழே போயிட்டு இருந்துச்சான். அப்போ சொன்னாரான், இந்த செடி கீழே போனால் கனி கொடுக்காது, இதை எடுத்து மேலே படர விடுங்க, மேலே போக கனி கொடுக்குன்னு சொன்னாரான். அது மேலே படர படர பட என்னாச்சுன்னா அது கனி கொடுக்குற மரமாக மாறிச்சான். ஒரு கிளி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அந்த கிளியை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு எனக்கான கம்பெனி விட்டுட்டிங்கன்னா அந்த கிளி ஏதாவது ஒரு உயரத்தில் போய் நின்றுக்கிட்டு போய் நிற்கும். தரையிலே ஒரு கிளி நிற்காது. அது எங்கடா உயரம், எங்கடா மரம் இருக்குது, ஏதாவது ஒரு உயரமான இடம் இருக்குன்னு பார்த்து அதில் ஏறி போய் என்ன செய்யும். நீங்கள் நைட்டு ஒரு தரையில் ஒரு கிளியை விட்டுருங்க, பார்த்துக்கொள்ளுங்க, காலில் பாருங்கள் ஒரு ஒரு டேபிள் மேலேயோ அல்லது ஒரு இது மேலேயோ ஏறி நிற்கும். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு ஸ்க்ரீன் மேலே ஏறி நிற்கும். காரணம், அந்த பறவை அந்த கிளி வந்து தரையிலே இருக்காது, அது வந்து மேலே தான் என்ன செய்யும், நிற்கும். பார்த்துக்கொள்ளுங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பார்வையும் உங்கள் கைகளும் உங்களுடைய எண்ணங்களும் உங்கள் சிந்தனைகளும் நேராக பரலத்துக்கு வர பொக்கிஷத்துக்கு நேராக உங்கள் கரத்தை நீட்டினீங்கன்னா, உயர பார்த்தீங்கன்னா எல்லா கனி இல்லாத மரங்களும் கனி கொடுக்குற மரங்களாக நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, மாறி விடுவீர்கள். கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். அதான் கனி கொடுக்குற ஒரு மரம். அதான் கொலோசியர் 3:1 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எழுந்தது உண்டானால் மேலானவையே நாடுங்கள், மேலானவையே தேடுங்கள் அப்படின்றது. மேலே தான் பார்க்கணும், அப்பா மேலே தான் இருக்கிறாரு. நமக்கு ஒத்தாசை பருவங்கள் நேரம் என்ன செய்யணும், கண்களை நம்ம என்ன செய்யணும், ஏறெடுக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைஞ்சன. ஒரு பிரகாசம் உங்களுக்கு இருக்கிறது, அவரை நோக்கணும். அவர் பிரகாசம் எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டால் அவரை நோக்கணும். வெளிச்சம் எங்க இருக்கு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலன்றி ஒருவனும் பரலத்துக்கு வர முடியாது என்று என் இயேசு சொல்றாரு. அப்படின்னா அவர் வானத்துக்கு பூமிக்கு சர்வ அதிகாரி, சர்வ வல்லவர். அப்போ அவரை நோக்கி எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக கண்களை என்ன செய்யணும், நம்ம கண்ணு என்ன செய்யணும், மேலே போகணும். பார்த்துக்கொள்ளும். 4 நாள் இருந்தங்க அந்த லாசரை உயிரோடு எழுப்பும் போது ஏசு என்ன செய்யற போது வானத்தை பார்த்து ஸ்தோத்திரம் போடுறார், எழுப்புறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதத்துக்கு முன்னால் வானத்துக்கு நேராக பார்த்து தான் என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை ஏசப்பட கேட்கும்போது 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க, கேளுங்க, உயர்த்தி கேளுங்க. வெட்ட மோசைக்கு வெற்றி காரணமே கையை மேலே உயர்த்தினால தான். பார்த்துக்கொள்ளுங்க. ஏசப்பா நம்மளை தோற்று போகிறதுக்கு நம்மளை என்ன செய்யலை, அழைக்கலை. அதனால் நீங்கள் எப்போதுமே ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அவரை நோக்கி பாருங்கள். ஒரு பிரகாசம் உங்களை என்ன செஞ்சிடும், தேடி வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவன் இதயத்தில் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய மனமகிழ்ச்சி எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
கர்த்தரிடத்தில் உங்கள் மனமகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ வீட்டில் ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ திடீர்னு ஒரு ஜோக்கு வருது, சிரிப்பீங்க. அன்றைக்கி நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இங்கே 2 சீட் இங்கிலீஷ் உட்காந்துருக்கும்போது திடீர்னு உட்காந்து தூங்கிட்டு வந்தேன். பார்த்துக்கணும், திடீர்னு ஒருத்தர் சிரிச்சார். என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா காதில் மாட்டி செல்லை இவ்வளோ பெரிய செல்லை மாட்டிக்கிட்டு அதில் ஒரு படத்தை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சினிமா படத்தை சிரிப்பு பார்த்துக்கிட்டு இருக்காரு. மகிழ்ச்சியாக போயிட்டே இருக்கிறார், மகிழ்ச்சியாக பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மகிழ்ச்சி அவருக்கு எவ்வளோ நேரம் தெரியாது. நான் அதை குறை சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மகிழ்ச்சி சரீரத்துக்கு பலனை கொடுக்காது, அந்த மகிழ்ச்சி சரீரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனால் கர்த்தரிடத்தில் இருக்கிற மகிழ்ச்சி சரீரத்தில் சுகத்தை கொடுக்கும், சரீரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும், ஆத்துமால ஒரு உயிர் மீட்சியை கொடுக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் விண்ணப்பத்தை என்ன செய்வாராம், அருளை செய்வார். இப்போ ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் வெந்து போய் நொந்து போய் அழுதுட்டு ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ மனமகிழ்ச்சியாக இரு, நீ சந்தோஷமா இரு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் பவுல் அடிக்கிறாரு, பிலிப்பியருக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படின்னா நீ கர்த்தருக்குள் எப்பொழுதும் அப்படின்னு போட்டிருக்கு. எப்பொழுதுனா ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்ல, எந்த நேரம் பார்த்தாலும் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நான் கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அப்போ ஆரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாள்தோறும், அப்போ இந்த நேரத்தில் ஆரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் அப்படின்னு சொல்லி ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும் பாடணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஆரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாள்தோறும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கர்த்தரிடத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க. அதான் அவர் பாடியிருக்கார், ஃபாதர், தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. எல்லாம் சொல்லுங்க. தேவையே இங்கே இருக்க ஒரு அடி அடிங்க, பக்கத்தில் ஓங்கி அடிச்சுதாங்க. ஏக்கா சொல்லுங்க, ஏக்கா தேவையை நினைத்து திகையாதே. நல்லா சொல்லணும், பக்கத்து ஆளை பார்த்து, தேவையை நினைத்து திகையாதே. என்ன பார்த்து சொல்லாதீங்க, நான் சமாளிச்சிருவேன். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, அவங்க முகத்தை பாருங்க. என் மவளே சொல்லுங்க, என் மவளே தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. எங்க வீட்டில் நொந்து போய் அந்து போய் முன்னு வந்து இங்கே வந்தால் கொஞ்சம் ஒரு ப்ரெஸ்ஸாக உங்களை அனுப்பலான்னு பார்த்தா எங்கே நீங்கள் ப்ரெஸ்ஸாக ஆக போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு. சொல்லுங்க, கொடுப்பவர் உண்டு, கொண்டாடு. கொடுப்பவர் உண்டு, திண்டாட்டம் போயிரும். கைத்தட்டப்ப நடி சொல்லுங்க. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு, மகனே பய வேண்டா. மகிழ்ந்து களி கூறு, மகனே பய வேண்டா. மன்னவன் இயேசு உன்னடிவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு உன்னடிவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேப்காடு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேப்காடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களி கூறு, மகனே பய வேண்டா. மகிழ்ந்து களி கூறு, மகனே பய வேண்டா. மன்னவர் இயேசு உன்னடிவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு உன்னடிவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு உன்னடிவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு உன்னடிவில் பெரிய அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. மன்னவர் இயேசு உன்னடிவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு என்னடிவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு உன்னடிவில் பெரிய காரியம் செய்திடுவார். அல்லேலூயா. ஒரு விசுவாசத்தோடு நீங்க என்ன செய்யணும், பேசணும். விசுவாசத்தை என்ன செய்யணும், பேசணும். கை கொடுத்து சொல்லுங்க, மன்னவர் இயேசு உங்கள் நடுவிலே
பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு. தேவையை நினச்சி ஏப்பா கலங்குற? நீ நினச்சி என்ன உனக்கு ஆக போகுது? நடக்கிறது நடக்கும். நீ ஒப்பாரி வச்சு என்ன ஆக போகுது? நீ மூஞ்சி தொங்கப்பட்டு என்ன ஆக போகுது? கவலைப்படாத. அப்பாட்ட முறையிடு, அப்பாவை புகழ்ந்து பாடு, அப்பா புகழ பாடு, உன் தேவைகள் சந்திக்கப்படும். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். இன்னொரு வசனம் சங்கீதம் 119 74 174. சங்கீதம் 119 174. சங்கீதம் 119. அல்லேலூயா. உங்களுடைய வேதம் என்னது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலரை பார்த்தா ரொம்ப டல்லாக இருப்பாங்க, ரொம்ப வேதனைப்பட்ட முகத்தமாக காட்டிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், உங்கள் பிரச்சனை எல்லாமே ஓடிடும் பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் பிரச்சனை எல்லாமே என்ன செஞ்சிடும்? ஓடிடும் பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா வீட்டில் வந்து கணவன் மனைவி பிள்ளைங்க வந்து நல்லா சிரித்து பேசுங்க. என்ன செய்யுங்க? நல்லா சிரித்து பேசுங்க. பிள்ளைங்க ஜோக் அடித்தா அம்மாலாம் சிரிங்க. என்ன செய்யுங்க? இப்போ நாங்கள் ஏதாவது காரில் மதுரை போனோம்னா எங்கள் சின்ன பாப்பா கூட்டிகிட்டு போவோம். அதான் ஜோக் அடித்து சிரிப்பு காட்டிகிட்டே வரும் பார்த்துக்கொள்ளுங்க. அது கூட வரலைன்னா ஒன்றுமே ஓடாது பார்த்துக்கொள்ளுங்க. ஏதாவது நினப்பில் இருப்போம், டக்குன்னு ஏதாவது சிரிப்பு காட்டிடும். சிரிப்பு காட்டும் போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்ன செய்யுது? வந்துடும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எல்லாரையும் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகளை உட்காந்து பேசிக்கிட்டு மூஞ்சி உம்முன்னு என்ன செய்யுங்க? வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. சந்தோஷமாக பேசுங்க, சந்தோஷமாக சிரிங்க. அதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்குற ஒரு கிருபை பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் 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 சந்தோஷமாக நீங்கள் இருக்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். புலம்புறதை நிப்பாட்டிட்டு, அதாவது சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். அப்படின்னா சங்கீதம் என்ன செய்யணும்? நீங்கள் பாடணும். அல்லேலூயா. ஒரு பாடலை நீங்கள் பாடும்போது கர்த்தர் அந்த பாடலில் மையம் அடைகிறார் பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 17:22. நீதிமொழிகள் 17:22 வாசிங்க சீக்கிரம். மன மகிழ்ச்சி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மனம் மகிழ்ச்சி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஔஷதம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுகம் பார்த்துக்கொள்ளுங்க. ஔஷதம் அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா சுகம், பெலன் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சி தேவை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சகோதரி ஒரு பல் டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணால், பல்லை பிடுங்கிறதுக்கு போனான். அந்த பல் டாக்டர் பல்லை பிடுங்கிறதுக்கு முன்னால் அந்த பல்லு கீழே இருக்கிற அந்த ரத்த ஓட்டத்தை பார்ப்பாராம். பார்த்துட்டு சொன்னாரா, உனக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப ஓவராக இருக்குமா, இப்படி இருந்தால் பல்ல பிடுங்கின ரத்தம் ஓவராக வெளியேறிடும், ஒன்றும் செய்ய முடியாது, நீ வேறு டாக்டரை பாருமா அப்படின்னு சொல்லிட்டாரான். உடனே அந்த அம்மா போய் என்ன வச்சு இன்னொரு டாக்டர்கிட்ட போச்சான். போன உடனே இந்த மாதிரி இப்படி போனேன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணார், அந்த டாக்டரு, ஏமா இதுக்கு போய் கலங்கிட்டு இருக்க, ஏமா இதுக்கு போய் மூஞ்சி உம்முன்னு வச்சுருக்கிற, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை, சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை அவர் பேசினாராம் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த அம்மா சிரிச்சிருச்சான், ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். என்ன இப்படி சிரிக்கிறீங்க ஐயா, நீங்கள் சொன்னது ஒரே சிரிப்பாக வருதியா அப்படின்னு சொல்லிச்சான். அம்மா நீங்கள் இப்போ போய் செக்கப் பண்ணுங்கம்மா அப்படின்னாரா. திருப்பி அதே டாக்டர்கிட்ட அந்த அம்மா போச்சான். போய் திருப்பி செக்கப் பண்ணாரா. அம்மா ரத்தம் நார்மலுக்கு வந்துருச்சுமா, ரொம்ப ஓவராக இல்லைம்மா, இப்போ பல்ல பிடுங்கலாமான்னு சொல்லி பல்ல பிடுங்கிட்டாரான். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு ஊசி போடுறதுக்கு உண்டான ஒரு வல்லமை நம்மகிட்ட தான் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. அதான் மன துக்கத்தினாலே ஆவி என்ன செஞ்சிருமா, முறிஞ்சு போயிடும். அப்போ இந்த மனதுக்குள்ளே நீங்கள் அதிகமாக சந்தோஷத்தை என்ன செய்யணும், வர வைக்கணும். அதுதான் மன மகிழ்ச்சி, நல்ல ஒரு ஔஷதம் பார்த்துக்கொள்ளுங்க. சுகத்தை பெற்றுக்கொள்ள அதுக்கு முன்னால் மகிழ்ச்சி தேவை அப்படிங்கிறார். நம்முடைய சரீரத்திலே ஒரு பலவீன தாக்குதல் வராமல் இருப்பதற்கு நம் குடும்பத்தில் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், எந்த ஒரு பலவீன தாக்குதல் நம்மளுக்கு என்ன செய்யாதான், வராதான் பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு காரியம், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 65:14. ஏசாயா 65:14 சீக்கிரம்.
ஊழியக்காரர்கள் மன மகிழ்ச்சினாலே கம்பீரிப்பார்கள். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ மன மகிழ்ச்சி வேற, கம்பீரிக்கிறது வேற. மகிழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு கம்பீரனா ஒரு திடகார்த்தமான ஒரு உடம்பு, திடகார்த்தமான ஒரு பலன் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இன்னைக்கு ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு கம்பீரமான ஒரு பலன் நமக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும் பார்த்துக்கொள்ளுங்க. நான் சம்பாரித்து அப்படி செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன் சொல்லலாம், நல்லது. ஆனால் உங்களுடைய ஒரு பகுதி கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறதா இருக்கிறதா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதா இருக்கிறதா? நல்லா கவனிங்க. இந்த ஆலயத்தில் ஒரு பாயை சுருட்டி வச்சிங்கன்னா அது ஒரு ஊழியம். ஒரு வெளியே ஒரு குப்பையை நீங்கள் கூட்டினீங்கன்னா அது ஒரு ஊழியம். ஒரு ஸ்கிரீன் துணியை தொடச்சி விட்டீங்கன்னா அது ஒரு ஊழியம். இந்த டைலிஸ் அழுக்காக இருக்கா, அதை தண்ணி ஊற்றி கழுவுனீங்கன்னா அது ஒரு ஊழியம் பார்த்துக்கொள்ளுங்க. இயேசுவை பற்றி பிறருக்கு சொன்னீங்கன்னா அது ஒரு ஊழியம் பார்த்துக்கொள்ளுங்க. அழுதுகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட, துக்கப்படுறவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை சொல்லி இயேசு அற்புதர் அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அது ஒரு ஊழியம் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு நபரை ஆலயத்துக்கு கூட்டி வந்தீங்கன்னா, இயேசு வந்து பாருங்கள், இயேசு அற்புதம் செய்வார், அவர் சொல்கிற வாக்குத்தத்தத்தை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஆலயத்துக்கு நீங்கள் கூட்டி வந்தீங்கன்னா அது ஒரு ஊழியம் தான் பார்த்துக்கொள்ளுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பனா நீங்கள் ஊழியம் செய்யும் போது உங்களை பிதா என்ன செய்யறாரு? கனம் பண்றாரு. உங்களுக்கு பிதாவை என்ன செய்யறாரு? கனப்படுத்துறாரு, ஒரு உயர்வை கொடுக்கிறார், மேன்மை கொடுக்கிறாரு. மேன்மையை கர்த்தரே வந்து கொடுக்கும்போது அந்த மேன்மையும் அந்த உயர்வு அந்த கனவு அது நிலையானதா, அது நிரந்தரமானதா, அது அற்புதமாய் அதிசயமாய் மாறுகிறது. அப்பனா உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு வேண்டுமா, உங்க வாழ்க்கையில ஒரு கனம் வேண்டுமா, உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மை வேண்டுமா, உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயமான ஒரு காரியம் நடக்க வேண்டுமா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை கனப்படுத்த வேண்டுமா, அதுக்கு ஒரு காரியம் நீங்கள் செஞ்சா போதும். கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்தால் போதும். கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஏதாவது பிரயாசப்பட்டால் போதும். கர்த்தருடைய ஊழியத்தில் செய்வதற்கு அவர் கொடுப்பதில் நான் பிரயாசப்பட்டு கொடுக்குறேன், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நீங்கள் முன் வந்தீங்கன்னா அந்த ஊழியத்தின் நிமித்தமாக கர்த்தர் உங்களுக்கு அனுப்ப. ஊழியத்தில் பல வகை ஊழியம் இருக்கிறது. ஜெப ஊழியம் இருக்கிறது. நீ சபைக்காக ஜெபிக்கலாம், சபை மக்களுக்காக ஜெபிக்கலாம், விளைவின உள்ளவர்கள் ஜெபிக்கலாம், தேசத்துக்கு ஜெபிக்கலாம், அது ஒரு ஊழியம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆலயத்துக்கு ஜெபிக்கலாம், சபை போதகர்மார்களுக்கு ஜெபிக்கலாம், சபையில் அனைத்து ஆத்துமாக்கள் கடந்து வர வேண்டும் ஜெபிக்கலாம், ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் அறிவிச்சீங்கன்னா அது ஒரு ஊழியம் தான் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு பகுதி உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் உங்கள் வாழ்க்கை கனப்படுத்துகிற வாழ்க்கையாக மாறிடும். மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல் உங்கள் குடும்பம் உயரும். அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்? அது மாத்திரமில்ல, ஊழியம் செஞ்சீங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. ஊழியம் பண்ணுகிறவர்கள் மன மகிழ்ச்சியில் என்ன செய்வார்கள்? கெம்பீரிப்பார்கள். ஊழியம் பண்ணணும், அட்டுழியம் பண்ணக்கூடாது. ஊழியம் என்ன செய்யணும்? பண்ணணும். கர்த்தருடைய அன்பை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்களா, வார்த்தையை கேட்குறீங்க, வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அக்கம் பக்கத்தில் இயேசுவின் அன்பை பிறருக்கு நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஊழியம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் பார்த்துக்கொள்ளுங்க. இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லி பாருங்க, இயேசு அற்புதர் என்று சொல்லி பாருங்க, இயேசு சுகத்தை கொடுக்கிற தெய்வம் என்று சொல்லி பாருங்க, இயேசு சாபத்தை உடைக்கிற தெய்வம் என்று சொல்லி பாருங்க, இயேசு வெற்றி வேந்தன் என்று சொல்லி பாருங்க, இயேசு தான் வழி சத்தியம் சொல்லி பாருங்க. உங்களை தேடி கனம் வந்துடும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒருவன் அதாவது இயேசுகிட்ட, இயேசுவை பற்றி ஒருத்தன் நீ மனுஷன்ட்ட அறிக்கையிட்டா இயேசுப்ப என்ன செய்வாரான்? பிதாட்ட உங்கள் பேர் ரெக்கமெண்ட் போயிடும் பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம எதுக்கு பணம் செலவு பண்ணி இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தை சொல்லணும், ஊழியம் பண்ணணும் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஊழியம் பண்ணி இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் அன்பு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மாவை நீங்கள் கூட்டி வந்தீங்கன்னா சபை நிரம்பி இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் பேர் பரலோகத்தில் பொறிக்கப்படும். ஒரு ஆத்மா மனம் திரும்புறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும். ஒரு ஆத்மா மனம் திரும்புறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வேலை பார்க்கலாம், தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஆயத்தம் ஆகணும் பார்த்துக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு ஆயத்தமாகணும். அப்போ அவனுக்கு தக்க கிரியை அவனோடு கூட பரலோகத்துக்கு என்ன செய்ய போகுது? வரப்போகுது பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் மனமகிழ்ச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்கள். கர்த்தர் நாமத்தை பிறருக்கு சொல்லி பாருங்கள். வேதத்தில் எத்தனை அற்புதங்கள் இருக்கிறது, வேதத்தில் எத்தனை அதிசயங்கள் இருக்கிறது, வேதத்தில் எத்தனை மேன்மையான காரியங்கள் இருக்கிறது. இதை நீங்கள் பிறருக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? வசனம் சொல்லுகிறது, என்னை பற்றி ஒருத்தர் மனுஷன் அறிக்கை பண்ணானா நான் பிதாட்ட உன்னை பற்றி என்ன செய்வேன்? அறிக்கை பண்ணுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆள் போய் இயேசு நல்லவர் இயேசு சொன்னால் அந்த பேர் பரலோகத்தில் போயிடும் பார்த்துக்கொள்ளுங்க.
அப்போ எத்தனை ஆத்மா நீங்கள் ஆதாயம் பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்திருக்கீங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் பெற்ற சந்தோஷத்தை, நீங்கள் பெற்ற சமாதானத்தை, நீங்கள் பெற்ற உயர்வை, நீங்கள் பெற்ற பாதுகாப்பை, நீங்கள் பெற்ற பலனை எத்தனை பேருக்கு நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதான் மன மகிழ்ச்சி உங்களை தேடி வந்துருமே. மன மகிழ்ச்சி தெரிந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணேன், எத்தனையோ தொழில் பண்ணேன் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாமே நஷ்டம் 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 பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் என்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு வந்தோன்னா அன்னையிலேருந்து என் வாழ்க்கை தலைகளாக மாறிச்சுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய என்னைக்கு ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தது. இதே போல் உங்கள் குடும்பத்தில் பலவித போராட்டத்தில், பலவித துக்கத்தில், பலவித நெருக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்கள். கர்த்தர் நாமத்தை பிறகு சொல்லி பாருங்கள். அவர் நல்லவர் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? மன மகிழ்ச்சி வந்துடும் பார்த்துக்கொள்ளுங்க. அதான் மன மகிழ்ச்சி நல்ல அவசியம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாளிலே ஒரு மகிழ்ச்சியை உங்கள் குடும்பத்தில் வர வைக்கிறதுக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வசனத்தை சங்கீதம் 37:11, சங்கீதம் 37:11 சீக்கிரம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை மிகுந்த, இங்கே பாருங்க, மகிழ்ச்சி என்பது அடுத்து சமாதானம் வேற. அதாவது இங்கே இருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள். இங்கெல்லாம் யார் சாந்த குணம் உள்ளவர்கள் அப்படின்னா எல்லாரும் சாந்த குணம் உள்ளவர்கள் தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டால் தான் தெரியும் இவர்கள் சாந்த குணம் உள்ளவர்களா எப்படி என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சாந்த குணம் வெளியே இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கும் சாந்த குணத்தை நீங்கள் காட்ட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் சாந்த குணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதானம் வருது, மகிழ்ச்சி வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தோஷம். அல்லேலூயா. ஏம்மா சீக்கிரம் ஜாமம்மா, லேட் ஆயிடுச்சுமா, இந்த வந்துடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ், கொஞ்சம் உட்காருங்க டார்லிங் ப்ளீஸ், வந்துடுறேன், இந்த வந்துடுறேன் அப்படின்னாங்கன்னா ஒரு சாந்த குணம். இப்போ என்ன அவசரம், அங்கே போகணும் அவசரமா, அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும், அதை தவிர தெரியும், கிடையா உட்கார கிடையா அப்படின்னா அதில் வந்து ஒரு சாந்த குணம் என்ன இல்லை பார்த்துக்கொள்ளுங்க. பேச்சில் ஒரு சாந்தம் தெரியணும், ஒரு அமைதி தெரியணும் பார்த்துக்கொள்ளுங்க. இது மனைவி எப்படிப்பட்ட மனைவி, கணவன் எப்படிப்பட்ட, எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே தான் தெரியும் பார்த்துக்கொள்ளுங்க. வெளியே யாருக்கும் தெரியாது. வெளியே நீட்டாக அழகாக சிரிப்பாங்க, அழகாக பேசுவாங்க, அழகாக பேசலாம் பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, வரட்டா பண்ணுவாங்க, நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும் அவங்களுடைய வெளியே பேசின ஆக்டிங்கு, அந்த சந்தோஷம்லாம் அங்கே இருக்குன்னு. நான் என்ன சொல்கிறேன், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்பேன் என்ற வசனத்தின்படியாக உங்கள் சாந்த குணம் அநேகர்களுக்கு தெரிந்திருக்க கடவுதப்பன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் சாந்த குணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் உங்களை தேடி வந்துடும், மகிழ்ச்சி உங்களை தேடி வந்துடும். கைதட்டி அப்பக நன்றி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.